அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் இந்த காணொளிக்கு வரவேற்கின்றோம். நீங்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட இப்பொழுது நல்ல பிள்ளைகளாக நீங்கள் அவரோடு சேர்ந்து நீங்கள் நடந்து இந்த இளைந்து காலங்களிலே அவரை பற்றி கொண்டு அவரை பற்றி அநேக காரியங்களை அறிந்து கொண்டு வேத வாசிப்புகளில் எல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் இயேசுவை எமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள போகின்றோம். இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல். அப்படியானால் எங்களுக்குள் ஒரு புது வாழ்வு மலர வேண்டும். நாங்கள் ஒரு நிலை வாழ்வுக்குள் செல்ல நாங்கள் பிரயாசப்படுகின்ற இந்த வேளையிலே எங்களுடைய கிறிஸ்தவர்களின் நோக்கம் நாங்கள் ஒரு நிலை வாழ்வை அடைவது. இயேசுவோடு கூட வாழ்ந்து நாங்கள் அவரோடு கூட நாங்கள் மறைத்த பிறகு நாங்கள் அவருடைய இறையாட்சியிலே நாங்கள் அவரோடு கூட வாழப் போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும்? இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாயிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் இயேசுவோடு கூட நடந்து வரும் பொழுது நீங்கள் அவரை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அவரை கண்டு கொள்ளும் பொழுது அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களின்படி வாழும் பொழுது நீங்கள் ஒரு அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக புதிய வாழ்க்கை உங்களுக்குள் உருவாகி நீங்கள் ஒரு நல்ல பிள்ளைகளாய் மாறி அவருடைய இறையாட்சிக்கு செல்கிறீர்கள். சரி, இன்றைய நாளிலே நாங்கள் இதற்காக உங்களுக்கு அதை விளக்கப்படுத்துவதற்காக நாங்கள் இயேசுவும் நிக்கோதேமும் என்ற பகுதியை உங்களுக்கு கற்றுத்தர போகின்றோம். நிக்கோதேம் யார்? உங்களுக்கு தெரியுமா இந்த நிக்கோதேம் யார் என்று? இந்த நிக்கோதேமுவை குறித்தான பகுதி யோவான் நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அங்கே இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயன், யூத மத தலைவனாயிருக்கிறார். அவர் அந்த யூத தலைமை சங்கம் என்றெல்லாம் இருந்தது அல்லவா? அந்த யூத தலைமை சங்கத்திலே அவர் ஒரு தூதுவராக கடமையாற்றுகின்றார். அப்படி அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அந்த இடத்திலே இருந்தது. இப்படிப்பட்ட இந்த நிக்கோதேமு அவர் ஒரு பரிசேயரா இருந்தபடினாலே இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தவர். இயேசுவின் போதனைகளை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசுவின் போதனைகளை அவர் சிந்திக்க தொடங்கினார். இது இயேசு எவ்வாறு போதிக்கின்றார், இவர் எவ்வாறு அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் அடங்கி இருக்கிறது, அவருடைய உண்மை தன்மைகள், அந்த இறை ராட்சியத்தை குறித்தான காரியங்கள் யாவற்றையும் இந்த நிக்கோதேமு அவர் ஆராய்ந்து அவர் மனதுக்குள்ளே ஆராய்ந்து கொண்டு வந்தார். ஆகவே யார் பிள்ளைகள் இரவு நேரத்திலே வருகிறவர்? யார் பொதுவாக இரவு நேரத்துல வருவாங்க? கள்ளர் அல்லவா? திருடர்கள் தான் இரவு நேரத்திலே வந்து எங்களுடைய வீடுகளிலே இவற்றையெல்லாம் திருடி கொண்டு போகலாம் என்று பார்த்தார். ஆனால் இந்த நிக்கோதேமு இயேசுவை காணும்படியாக இந்த இரவு நேரத்தில் வருகிறார். அவர் ஏன் இரவு நேரத்துல வர வேண்டும்? இவருக்கு பகலில் வந்திருக்கலாமே. ஒரு காரணம், இயேசு மிகவும் அநேக வேலைகளை செய்து கொண்டிருப்பதினாலே ஒருவேளை பகல் வந்திருக்கிறது கொஞ்சம் கடினமாயிருக்கலாம். ஆனால் அதற்குரிய முக்கிய நோக்கம் என்னவென்றால், மற்ற பரிசேயர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அவரது போதனைகளை கேட்டால் மற்றவர்கள் மத்தியிலே தனக்குள்ள பற்றுதல் குறைந்துவிடும் என்று நினைத்திருக்கலாம். மற்றவர்கள் இவரை ஒதுக்கி விடுவார்கள், மற்றவர்களோடு வாழ முடியாது, அவர் ஒரு பரிசேயனாக இருக்க கஷ்டமாக இருக்கும் என்று அவருடைய சமூகத்தின் அடிப்படையாக அவர் அதை யோசித்திருக்கலாம். ஆகவே இவர் இந்த இரவு நேரத்தை தெரிவு செய்கிறார். ஒருவருக்கும் அவருடைய கூட்டத்தினருக்கு தெரியாமல் இயேசுவோடு தனிமையிலே வந்து பேசுவதற்காக அவர் இயேசுவை காண இந்த இரவு நேரத்திலே வந்தார் என்று இந்த வேத பகுதியிலே பார்க்கின்றோம்.
நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது எங்கள் தலையங்கம். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1-17 வரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவும் நிக்கோதேமும். இயேசுவை சந்திக்க நிக்கோதேமு பரிசேயன் எவ்வாறு இந்த இரவு நேரத்தில் வந்தார் என்பதை இந்த படங்கள் மூலம் நீங்கள் கண்டு கொள்ளலாம். இந்த நிக்கோதேமுவை குறித்து 3 காரியங்களை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். முதலாவது, நிக்கோதேமு இரவிலே இயேசுவை வந்து சந்திக்கிறார். அடுத்தபடியாக இயேசு மரண தருவாய்க்கு போகும் பொழுது அவரை பற்றியதான விசாரணைகள் நடக்கும் பொழுது இந்த யூத தலைமை சங்கத்திலே அவர் இயேசுவுக்காக பேசுகின்றார். அதாவது, இவர் குற்றமற்றவர்களை நாங்கள் தீர விசாரித்து ஒருவரை குற்றப்படுத்த மாட்டோமே என்று சொல்லி அவர் இயேசுவை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார். அடுத்தபடியாக நாங்கள் காண்றது அடுத்த காரியம், இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர் மரித்த வேளையிலே இந்த நிக்கோதேமுவும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இருவரும் சேர்ந்துதான் இயேசுவின் உடலை அடக்கம் செய்வதற்கு அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டு அந்த உடலை வாங்கி அதை அடக்கம் செய்கிறார்கள். அதற்கு இவர் ஒரு 100 ராத்தல்களுக்கு மேற்பட்ட அந்த வெள்ளை போலத்தை கொண்டு வந்து அவர் இயேசுவுக்கு அந்த இறுதி சடங்குகளை செய்வதற்கு அவர் உதவி செய்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே அவர் முதலில் இரவிலே அவர் ஒருவருக்கும் தெரியாமல் வந்தாலும் இந்த இயேசுவின் மரண வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? அவர் முழுமையாக இயேசுவை வெளிப்படையாக அவர் ஒரு இயேசுவின் சீஷன் என்பதை காண்பிக்கின்றார். இந்த படங்களுக்கு ஊடாக நீங்கள் அதை கண்டு கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் இயேசுவும் நிக்கோதேமுவின் உரையாடலை நாங்கள் பார்ப்போம். அவர் இந்த இரவில் வந்த பொழுது இயேசுவிடம் வந்து கேட்கிறார், ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வொரு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். அங்கே பாருங்களேன், நீர் இவ்வளவு அடையாளங்கள் எல்லாம் செய்கிறீர், நாங்கள் கடவுளிடம் இருந்து ஒருவர் வராவிட்டால் இந்த அடையாளங்களை செய்ய முடியாது என்று அவர் இயேசுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு அவரை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் இறையாட்சியை காண இயலாது என்று உறுதியாக சொல்லுகிறேன் என்று இயேசு அவருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது நிக்கோதேமு அவரை நோக்கி என்ன சொல்கிறார்? வயதான பிறகு நாங்கள் எப்படி ஒருவர் மீண்டும் பிறக்கலாம்? போயிட்டு தாயின் கருவில் போயிட்டு மீண்டும் பிறக்க முடியுமா என்று கேட்கிறார். இயேசு அதற்கு கொடுத்த பதில் வந்து, தண்ணீரினால் ஒருவன் பிறக்காவிட்டால் தூய ஆவியினாலும் தண்ணீரினாலும் ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று இயேசு சொல்கிறார். மனிதரால் பிறப்பவர் வந்து மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னதை பற்றி நீங்கள் வியப்படைய வேண்டாம் என்று இயேசு இந்த நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார். காற்று வந்து இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். காற்று ஒரு இடத்திலே வீசும் பொழுது அது எங்கிருந்து வந்தது என்று எங்களுக்கு தெரியாது. அதே போலத்தான் தூய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்களும் இருப்பார்கள் என்று இயேசு அந்த நிக்கோதேமுக்கு கூறுகிறார். நிக்கோதேமு சொல்றார், இது எப்படி நிகழும்? இயேசு உடனே இந்த நிக்கோதேமை பார்க்கிறார், நீ இஸ்ரவேலிலே ஒரு போதகனா இருந்தும் இதை பற்றி அறியவில்லையா என்று சொல்லுகிறார். இந்த மண்ணுலகில நடக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சொன்னாலும் நீங்க அதை விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் இதை பற்றியே நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் விண்ணுலகில் உள்ளவற்றை சொன்னால் எப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று இயேசு இந்த நிக்கோதேமை பார்த்து கேட்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே இயேசு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். அதாவது இயேசுவோடு வாழ வேண்டும் என்பதை, இந்த மறுபடி பிறத்தல் என்றால் என்ன என்பதை நிக்கோதேமுக்கு வெளிப்படுத்துவதற்காக மோசேயின் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இயேசு இந்த நிக்கோதேமுக்கு கூறுகிறார். அது என்ன சம்பவம்? ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம்
ஒன்று வந்து சர்ப்பங்கள் வந்து இந்த இஸ்ரவேலர் பாவம் செய்த பொழுது அவர்களை வந்தெல்லாம் கடித்தது. கடவுளினால் கொடுக்கப்பட்ட ஒரு வாதை. அந்த வாதை இஸ்ரவேலர்கள் மத்தியில் வந்து எல்லாரையும் கடிக்க கடிக்க அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். ஆகவே மக்கள் உடனே கூக்குரலிட்டு தொடங்கினார்கள். மோசே விண்ணப்பம் பண்ண தொடங்கினார். அப்பொழுது கடவுள் மோசைக்கு கூறியது என்னவென்றால், நீ அந்த ஒரு அந்த சர்ப்பத்தின் ரூபத்தை நீ ஒரு வெண்கல சர்ப்பமாக அதை செய்து அதை ஒரு கம்பத்திலே நீ அதை உயர்த்தி அப்பொழுது அதை நோக்கி பார்ப்பவர்கள் எல்லாரும் விளைப்பார்கள் என்று. ஆகவே இந்த இஸ்ரவேலர்கள் யார் யாரெல்லாம் அந்த பாம்பினாலே கடிக்கப்பட்டார்கள் அவர்கள் உடனே அந்த கம்பத்தை நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் விளைத்தார்கள். அப்ப அதை அவருக்கு சொல்ல வருகிறார். ஏன்னா நாங்கள் பாம்பை, நாங்கள் சர்ப்பத்தை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக எடுப்பதில்லை. ஏனால் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது இந்த சர்ப்பம். ஆக ஏன் இந்த சர்ப்பத்தை ஒரு ஒப்பிடுகின்றார் என்று இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. அதாவது இந்த சர்ப்பம் எவ்வாறு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமார் இயேசுவானவரும் இந்த சிலுவையிலே உயர்த்தப்படுவார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் பிழைப்பார்கள், அவர்கள் நித்திய வாழ்வை அடைவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தங்கள் சொந்த பிரச்சகராக அவரை தாமது தன் இந்த பாவத்துக்காக அவர் மறைத்தார் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கின்றார்? நிலை வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்கின்றார். அப்போ ஒரு புதிய வாழ்வு. அப்ப இதை பற்றி இயேசு ஏன் இந்த சர்ப்பத்தை பற்றி கூற வேண்டும் என்றால், உண்மையிலே அர்த்தம் இந்த சர்ப்பத்தை பெரியதாக கூற சர்ப்பத்தை இயேசு ஒப்பிடவில்லை. அதில் ஒப்பிடப்படுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த யார் யாரெல்லாம் அந்த பாம்பினாலே கடிக்கப்பட்டு அது உயர்த்து பார்த்தார்களோ, நோக்கி பார்த்தார்களோ, இந்த கம்பத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்களோ, அதே போல் அந்த பிழைத்தல், நோக்கி பார்த்தலும் பிழைத்தலும் இந்த இடத்திலே முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் நோக்கி பார்த்து அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் எனக்காகத்தான், எந்த பாவத்துக்காகத்தான் இயேசு மறைத்தார் என்பதை நாங்கள் அதை உணரும் பொழுது அது இயேசுவானவர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறார். அந்த தூய ஆவியானவரின் வழி நடத்தலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பொழுது அதாவது அதுக்கு அழகான ஒரு வசனத்தையும் இயேசு சொல்லுகின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் இவரும் அழியாமல் இலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே இயேசுவா கடவுள் தன் ஒரே மகனான இயேசுவை இந்த உலகத்தில் கொடுத்ததன் மூலம் உலகத்தில் எவ்வளவாய் அன்பு செய்தார், எங்கள் மேல் எவ்வளவு அன்பு செய்தார். ஆகவே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த நிலை வாழ்வை தருகிறார். அது இதை இயேசு அந்த நிக்கதேமுக்கு புரிய வைக்கின்றார். அது இவர் எவ்வாறு அந்த நிலை வாழ்வை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிய வாழ்வு, மறுபிறப்பு என்றால் என்ன? அதாவது ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்றது, அவரை நோக்கி பார்க்கின்றது, அவருடைய வழி நடத்தும் எங்களுடைய பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் ஒரு புதிய வாழ்வுக்குள் செல்வதுதான் இந்த மறுபிறப்பு. அதற்காக நான் ஒரு சிறு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். ஒரு கேட்டபில்லர் என்ன சொல்றது, அதற்கு இந்த சிறு பூச்சியானது எவ்வாறு ஒரு மண்ணாத்தி பூச்சியாக மாறுகின்றது. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நாங்கள் ஒருத்தரும் அந்த கம்பளி பூச்சியை நாங்கள் அது கேட்டபில்லர் கம்பளி பூச்சின்னு சொல்லுவோங்களா, இந்த கம்பளி பூச்சியை நாங்கள் வெகுவாக விரும்புவதில்லை. அது சில நேரங்களில் கடிக்கும், அது மேலே பட்டால் ஒவ்வொரு வகையான கம்பளி பூச்சிகள் உண்டு. ஆனால் நாங்கள் பெரிதாக எங்களுக்கு அது நாங்கள் வெறுக்கின்றோம், அதை அவ்வளவு விருப்பப்படுகிறதல்ல. இப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பளி பூச்சியானது தன்னை தானே ஒடுக்கி அந்த ஒரு கூட்டுக்குள்ளே தன்னை வாழ்க்கையை மாற்றி அது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை அந்த இடத்திலே உருவாக்கி அது எவ்வாறு அழகான ஒரு மண்ணாத்தி பூச்சியாக வெளிவருகின்றது. அது ஒரு புது வாழ்வை குறிக்கின்றது. அது ஒரு இருந்த தன்மையை மாற்றி, ஒரு அருவருக்கிற தன்மையை மாற்றி
ஒரு அழகுள்ள ஒரு தன்மையாக மாறுகின்றது. அந்த இடத்துல ஒரு புது வாழ்வுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இதே வண்ணமாகத்தான் பிள்ளைகளே, நாங்களும் இயேசுவை நாங்கள் கற்றுக்கொள்வோம். நாங்கள் பாவத்தினாலே நிறைந்தவர்களாய் இந்த பொல்லாத காரியங்கள் போய் சொல்லுதல், சிறு சிறு களவுகள் செய்கிறது, பெரியவர்களை மதிக்காமை போன்ற அநேக காரியங்களை நாங்கள் சுமந்து கொண்டு இந்த கம்பளி பூச்சை போல அருவருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அப்படி அல்லாமல் நாங்கள் அதிலிருந்து வெளிவந்து எங்களை தாமே நாங்கள் கொடுக்கி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து இயேசுவில் இந்த சிலுவையிலே எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையிலே நான் என்னை விட்டுக் கொடுக்கும் பொழுது, நான் என்னை இயேசுவுக்கு நாங்கள் எங்களை ஒப்புவிக்கும் பொழுது, அவருக்காக எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் எல்லாம் எங்களுடைய தாளந்துகளை அவருக்காக கொடுக்கும் பொழுது, நல்ல பிள்ளைகளாய் மாறுவதற்கு அந்த நல்ல காரியங்களை நாங்கள் கற்று எவ்வித வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாங்கள் தரித்திருந்த இந்த காலங்களை அவருக்காக நாங்கள் கொடுப்போமானால் இயேசு எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தருவார். நாங்கள் ஒரு அழகான ஒரு பாத்திரமாக நாங்கள் மீண்டுமாக வெளிவந்து இந்த உலகத்திற்கு ஒரு அழகை கொடுக்கிறவர்களாக நாங்கள் உலகத்திற்கு மாற்றம் அல்ல, எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இயேசுவோடு கூட வாழ போகின்ற ஒரு அருமையான ஒரு வாழ்வுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். ஆகவே இந்த புதிய வாழ்வு எவ்வாறு நாங்கள் இந்த நிக்கோதேமுக்கு இயேசு எவ்வாறு இந்த புது வாழ்வு பெற்றால்தான், மறுவாழ்வு அடைந்தால்தான் அந்த நிலை வாழ்வை பெறுவாய் என்று எவ்வாறு அழகாக அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதே வண்ணமாக நாங்கள் இந்த சிறு உதாரணங்களின் மூலம் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும், நாங்கள் ஒரு புது வாழ்வுக்குள்ளாக சென்று இயேசுவை நாங்கள் தரிசித்து இயேசுவோடு கூட அந்த அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் உட்படுவதற்கு, அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுவோம். பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் மறந்து போகாதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் பெரிய அற்புதமான ஒரு பொக்கிஷமான வார்த்தை. இந்த வசனத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள், நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: தம் ஒரே மகனிலே நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவாய் ஆண்டவர் இறைவன் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அதனாலே தன்னுடைய சொந்த பிள்ளையை, சொந்த மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசுவான சிலுவையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எங்களுக்காக மாறினார். ஆகவே நாங்கள் எங்கள் இயேசுவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் வாழ்வடைவோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். இஸ்தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் இந்த 5 நாட்களிலே நீங்கள் இன்னும் அழகாக ஆண்டவருக்காக ஒரு புதிய ஒரு பாத்திரமாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பது எங்கள் ஒருவருடைய விருப்பம். நாங்கள் ஒருவரும் உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்றோம், ஜெபம் பண்ணுகின்றோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.